ஹாய் காய்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்காக ரொம்ப ஜாலியாக இருக்க ஒரு ஜாப்பனீஸ் ஜாம்பி மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். மூவில ஜாம்பியோட முக்கியமான கேரக்டர்னா அந்த 6 பேர் மட்டும்தான். இந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பேக் ஸ்டோரி உண்டு. ரொம்ப செல்ஃபிஷ் ஆனவங்க. தகாரத்தினாலே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரு பரபரப்பாவே போகும். அதனால ஸ்ட்ரெயிட்டா மூவிக்குள்ள போயிடலாம். கிட்டத்தட்ட இது நடக்குது 5 வருஷத்துக்கு முன்னால. ஒரு டாக்டர் ஒரு லேடியை கொலை பண்ணிட்டாரு. ஆனா அந்த லேடி இறந்து போகல. திடீர்னு அவங்க ஜாம்பியா மாதிரி எல்லாருமே கடிக்க ஆரம்பிக்காங்க. இந்த மாதிரி ஜாம்பிஸ் எல்லாம் ஜப்பான் பூரா பரவ ஆரம்பிக்கி இந்த ஜாம்பிஸ் அழிக்கிறதுக்கு ஜப்பான் அரசாங்கம் இருக்கிறதுலே ரொம்ப திறமை வாய்ந்தவங்க ஜாம்பி ஹண்டர்ஸா மாத்துதாங்க. அவங்க வந்ததுனால கிட்டத்தட்ட பாதி வருஷத்திலேயே அந்த ஜாம்பிஸ் எல்லாம் அழிஞ்சு போகுது. ஜப்பானும் பழையபடி நார்மல் ஆகுது. இந்த சம்பவம் நடந்து இப்ப 5 வருஷம் ஆக போகுது. இந்த மாதிரி திடீர்னு ஒரு நாள் ஜப்பானுக்கு ஒரு ஜாம்பி வருது. ஜாம்பி போற இடம் எல்லாமே ஜாம்பிஸ பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லி போட்டிருக்காங்க. ஆனா அந்த ஜாம்பியும் பக்கத்துல இருக்க பட்டர்ஃபிளை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கி இப்ப இந்த ஜாம்பியை பார்த்ததும் அதை ஒருத்தன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இவனோட பேரு ஹீரோட்டோ. நான் அந்த ஜாம்பி அங்க இருந்து பட்டர்ஃபிளை ஃபாலோ பண்ணி வந்து ஒரு வீட்டுக்குள்ள வருது. இதை பார்த்தா ஹீரோட்டோ அந்த வீட்லயே அந்த ஜாம்பியை லாக் பண்ணான். சந்தோஷத்துல கையும் ஓல காலும் ஓல. உடனே இதை பத்தி சொல்லணுங்கிறதுக்காக அவனோட ஃப்ரெண்டுக்கு போன் அடிச்சு, ஏய் மச்சான் அங்க ஒரு ஜாம்பி இருக்கு, சீக்கிரம் வாடான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. வயசானவரோட பேரு அக்கீரா. ஒருவேளை இந்த ஆளோட வீடா தான் இருக்கும்னு நினைச்சு அக்கீரா கிட்ட உங்க வீடுன்னு தெரியாம வந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்க. இந்த மாதிரி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்குது. அப்பதே இருந்து ஒருத்தன் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். இவனோட பேரு கியோனோ. கியோனோவும் ஹீரோட்டோ அந்த ஜாம்பி அந்த வீட்டுக்குள்ள அடைச்சதை பார்த்துருதான். அது மட்டும் இல்லாம அந்த வீடு அக்கீராவோடது கிடையாது. கிராவும் அந்த ஜாம்பியை பார்த்து தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். இப்ப இந்த உண்மை பூரா எல்லாருக்கும் தெரிய வருது. இப்போ ஹீரோட்டோவும் கெஞ்சி கேட்டு எல்லாரையும் இங்க இருந்து போக சொல்றான். ஏன்னா இந்த ஜாம்பிய வீடியோ எடுத்து இன்டர்நெட்ல வைரல் ஆகும் தான் அவனோட ஆசை. அந்த நேரம் கரெக்டா வீட்டுக்குள்ள இருந்து கத்திட்டு ஒரு ஆள் விழுதாரு. இவர் தான் அந்த வீட்டோட ஓனர். இவரோட பேரு ஹனாடா. அவர் அந்த ஜாம்பியை பத்தி ரொம்ப ஷாக் ஆயிருக்காரு. ஆனா எந்த எக்ஸ்பிரஷனும் இல்லாம 3 பேரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோட்டாவும் அந்த ஜாம்பியை நான் தான் உள்ள வச்சு லாக் பண்ண அந்த ஜாம்பியை பிடிச்சாச்சுன்னு சொல்லும் போது ஹனாட்டாவும் ஏன்டா அப்படி பண்ணன்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்காரு. கொஞ்சம் அமைதியான ஹனாட்டாவும் எப்படியாவது போலீஸ் போன் பண்ணு பாக்காரு. ஆனா அவரோட போன் உள்ள இருக்கு. அதனால போலீஸ்க்கு போன் பண்ணா மத்தவங்க கிட்ட போன் கேட்டா அவங்களும் ஒன்னும் தெரியாத மாதிரி நிக்காங்க. இப்ப என்னடா பண்ண போறோம்னு தெரியாம இருக்கும்போது அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுல இருந்தவர் ஒரு கல்யாணத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. அங்க வந்த ஹனாட்டாவும் அவர்கிட்ட போன் கேட்கான். நான் பக்கத்துல இருந்த 3 பேரும் போன் வாங்க விடாம அவங்க எல்லாரும் ஹனாட்டாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அந்த வயசானவரை எப்படியாவது கிளப்பணும்னு பாக்காங்க. அந்த வயசானவர் அங்க இருந்து கிளம்பி போகும்போது அவரோட வீட்டுல போன் இருக்கனால அதை யூஸ் பண்ணதுக்கு அவரோட வீட்டு சாவியை கொடுத்துட்டு போறாரு. அதனால இப்ப ஹனாட்டாவும் வேகமா வீட்டுக்கு வந்து போலீஸ் போன் பண்ணணும்னு நினைச்சா ஒரு பேச ஆரம்பிக்க முன்னாடியே போன் கட் ஆகுது. என்னன்னு திரும்பி பார்த்தா ஹீரோட்டாவும் மத்தவங்களும் இந்த டெலிபோன் வயரை கட் பண்ணி விட்டுருந்தாங்க. அதனால ஹனாடாவும் ரொம்ப கோவப்படுதாரு. அடைய எல்லா இடத்த அவங்கள சாம்பிஸ துரத்ததை விட்டுட்டு ஏன்டா அப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. இவங்க கரெக்டா அந்த வீட்டுக்கு ஒரு லேடி வராங்க. அவங்க 4 பேர் பிரச்சனை பத்தாதுன்னு இந்த லேடியும் அந்த ஜாம்பி தான் அவங்களோட ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களோட பேரு நிஷியோகா. இவங்க அந்த ஜாம்பியை எப்ப பார்த்தாங்கன்னா அவங்க பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணும்போது அந்த பக்கம் அந்த ஜாம்பி போயிருக்கு. அதுவும் பல வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனா அவங்க ஹஸ்பண்ட்னு சொல்றாங்க. இது எதுவுமே அவங்களால நம்ப முடியல. நான் ஹனாட்டாவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். அதனால திரும்பவும் போலீஸ்க்கு போன் பண்ண நினைக்காரு. ஆனா அந்த லேடியும் போன் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கணும். அந்த பொண்ணை வந்து அவங்க அப்பாவை தடவையா பார்க்க போறா. அதனால அந்த ஜாம்பியை அவங்களே கூட்டிட்டு போறதா சொல்றாங்க. மத்தவங்க அவங்கள பார்த்து பாவப்பட்டாலும் ஹனாடாவும் எப்படியாவது போலீஸை கூப்பிட்டே ஆகணும்னு ஒத்த கால நிக்காரு. ஆனா போன் வச்சிருந்தும் யாரும் போனையும் கொடுக்க மாட்டாங்க. சுத்தி இருக்க எல்லாம் பைத்தியங்களா இருக்குன்னு சொல்லிட்டு அவரை போய் அந்த ஜாம்பியை வெளில விட போறாரு. ஆனா அவரை பக்கத்துல இருந்த ஹீரோட்டாவும் அக்கீராவும் போக விடாம தடுக்காங்க. அந்த டைம்ல அக்கீரா ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கான். இதெல்லாம் அவன் பண்ணது பணத்துக்காக தான். அக்கீராவோட அப்பா ஆரம்பிச்ச ஒரு சின்ன ஃபேக்டரி இப்ப அக்கீராவால நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. அதனால அவரோட ஃபேக்டரியை பழையபடி ஆரம்பிக்க அவருக்கு பணம் தேவைப்படுது. இப்போ கியோனோ அந்த ஜாம்பியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கான். அக்கீரா நினைச்சது எல்லாமே கரெக்ட் தான். அந்த ஜாம்பிய மில்லியன் கணக்குல பணம் கொடுத்து வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அதுல முக்கியமானவங்க அந்த சைனாக்காரங்க தான். அவங்க அந்த ஜாம்பியோட தலையை மட்டும் எடுத்து அது ஒரு தாயத்து மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஜாம்பிய பிளாக் மார்க்கெட்ல மட்டும் தான் விற்க முடியும். அக்கீராவும் அந்த ஜாம்பிய மத்தவங்களே மாதிரி தான் ரோட்ல போகும்போது பாத்துருக்காரு. இவன் பக்கத்துல இருந்த கியானாவும் அவனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கான். அவன் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். அவனை இதே மாதிரி தான் கார்ல இருக்கும்போது இந்த ஜாம்பி போனதை பார்த்து ஃபாலோ பண்ணி வந்திருக்கான். அதே நேரம் கியானுக்கும் அந்த ஜாம்பி தேவைப்படுது. ஒருவேளை இந்த ஜாம்பி உடம்புல இருக்க பார்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு மனிதர்களோட பாடியில வச்சு மருத்துவ துறையில ஒரு புரட்சி ஆரம்பிக்க போறான். இப்ப இது எல்லாத்தையும் கேட்ட ஹீரோட்டாவும் அவன் எப்படி அந்த ஜாம்பியை பார்த்தாங்கிறத பத்தி சொல்ல ஆரம்பிக்கான். அவனோட ஆசையே அந்த ஜாம்பியை வச்சு வீடியோ எடுக்கணும். அது மூலமா அவன் உலகம் பூரா ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கான். பக்கத்துல இருந்த நிஷியோகாவுக்கும் ஜாம்பியா மாறின அவனோட ஹஸ்பண்டை எப்படியாட்ட அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்காங்க. நான் ஹனாடாவுக்கு அந்த வீட்டை விட்டு அந்த ஜாம்பி போனா போதும்னு இருக்காரு. இந்த மாதிரி அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஜாம்பியை வச்சு ஒவ்வொரு ஆசைகள் இருக்கு. அது ரொம்ப கியானாவும் அங்க இருந்து அந்த வீட்டை சுத்தி பார்க்க வரான். அந்த மாதிரி ஜன்னல் வழியா பார்க்கும்போது கனடாவோட வீட்டு முன்னாடி ஒரு கார் நிக்கி. இதை பத்தி கியானா மத்தவங்க கிட்டையும் சொல்றேன். இதை கனடா பார்த்த வர மாதிரி ஒண்ணு ஞாபகம் வருது. வெளில போனா அவங்க ஒய்ஃப் ஷாப்பிங் பண்ணிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதை அவர் சுத்தமா மறந்துட்டாரு. அங்க இருந்து வேகமா கனடாவோட வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தா காருக்குள்ள அவங்க ஒய்ஃபை காணும். அவங்க வாங்கி வச்ச பொருளும் பக்கத்துலயே இருக்கு. கனடாவும் வீட்டுக்கு போகணும்னு நினைக்காரு. அக்கீரா அந்த சாம்பி கிட்ட மாட்டிட கூடாதுன்னு அவரை தடுத்து நிறுத்ததான். இப்போ பக்கத்துல இருந்த கியானாவும் அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு அவங்க ஒய்ஃபுக்கு போன் பண்ண அவனோட போனை கொடுக்கான். இந்த மாதிரி அவங்க போன் பண்ணி
பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க ஒய்ஃபும் போனை கார்ல விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ ஹனாடாவும் ரொம்ப பதற ஆரம்பிக்காரு. ஆனா அவங்க ஒய்ஃப் மேல துணி காய போட்டுட்டு இருக்காங்க. இவங்களோட பேரு கியோகோ. இப்பதான் ஹனாடாவுக்கு உயிரே வருது. இப்போ கரெக்டா துணியை காய போட்டுட்டு கியோகோ திரும்பும் போது ஹனாடா பயந்த மாதிரி அந்த ஜாம்பி அவங்க பின்னாடி வந்துருது. அவனும் கையில கிடைச்ச பொருள் எல்லாத்தையும் அது மேல வீசி அந்த கதவை லாக் பண்ணாங்க. அதே நேரம் கீழே இருந்த ஹனாடாவும் பெரிய ஏணியை போட்டு கியோகோவை காப்பாத்த மேல வராரு. நல்லபடியா கியோகோவுக்கு ஒன்னும் ஆகல. அவங்களும் அங்க இருந்து தப்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் அந்த ஜாம்பியை பிடிக்க பத்தி பேசிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருந்த ஹிரோட்டோவும் அந்த ஜாம்பியை வீடியோ எடுத்ததை பத்தி சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த ஜாம்பியை தன்னோட ஹஸ்பண்ட்னு சொன்ன நிசியோகாவும் இந்த ஜாம்பியை பார்த்ததுல இருந்து பேய பார்த்த மாதிரி அரண்டு போய் நிக்காங்க. ஆனா எப்பவும் போல கனடாவும் போலீஸ்க்கு போன் பண்ணா முடிவு எடுக்காரு. நான் மீதா இருக்க 5 பேருக்கு அந்த போலீஸை கூப்பிட விருப்பம் இல்ல. அதே நேரம் பக்கத்துல இருந்து கியாக்கியும் அவங்க மால்ல இருந்து வாங்கிட்டு வந்த நூடுல்ஸை சமைக்க ஆரம்பிக்க போறாங்க. அந்த டைம்ல கனடா அந்த ஜாம்பியை பத்தி பேசும்போது நிசியோகா ஒன்னும் சொல்லாம அமைதியா இருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட அந்த ஜாம்பி பத்தி கேட்கணும்னு நினைச்சா அவங்களும் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லாம கியோகிக்கு சமைக்க ஹெல்ப் பண்ண கிளம்பி போயிருந்தாங்க. அது ரொம்ப ஒன்னா சேர்ந்து சமைச்ச நூடுல்ஸை சாப்பிட ஆரம்பிக்கும் போது கனடா நிசியோகா கிட்ட அவங்க ஹஸ்பண்ட பத்தி கேட்க ஆரம்பிக்கும் போது அவங்க ரொம்பவே பதட்டமா அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க ஒன்னா சேர்ந்து அந்த ஜாம்பியை பத்தி பேசும்போது ஹிரோட்டோவும் அவனோட பங்குக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது அவங்க ஸ்கூல் பக்கத்து கிளாஸ்க்கு ஒரு ஜாம்பி வந்து அங்க இருக்க எல்லாருமே ஜாம்பியா மாத்திட்டு இதை பத்தி சொல்லி சிரிக்கும் போது பக்கத்துல இருந்த அக்கிரா எதனாலே அப்செட் ஆகி அங்க இருந்து பாத்ரூம் போயிருந்தாரு. இப்ப அக்கிராவை பாத்ரூம்ல வச்சு பார்த்தா அவர் வச்சிருந்த பேக்ல வித்தியாசமா ஏதோ ஒண்ணு அந்த பேக்ல இருக்கு. அதுக்கு சாப்பாடா ஏதோ ஒண்ணு தூக்கி கொடுக்காரு. அதுக்கப்புறமா அக்கிரா அந்த பாத்ரூம் விட்டு உள்ள வந்துருந்தாரு. அதுக்கப்புறமா அனாடா அங்க இருந்து பாத்ரூம் உள்ள போறாரு. அவர்கிட்ட ஏற்கனவே கியோகாவுக்கு போன் பண்ண சொல்லி கியோனா கொடுத்திருந்த மொபைல் போன் இருக்கு. அதை எடுத்து பார்க்கும்போது அதுல ஒரு நாய் போட்டோ இருக்கு. அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுதாரு. ஒரு பக்கம் நிசியோகாவை பார்த்தா கியோனா சாப்பிட கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா கியோனாவும் அதை சாப்பிடாம ஜாம்பியா மாதிரி இருக்க அவங்க ஹஸ்பண்ட ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ண அவங்க கிட்ட அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஹிரோட்டோவை பார்த்தா அந்த ஜாம்பி வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜாம்பி கிட்ட ஏதோ ஒண்ணு கவனிக்கான். ஒரு பக்கம் ஹனாடாவும் பாத்ரூம்குள்ள இருந்து வந்துருந்தாரு. அதுவும் ரொம்ப கோவமா. அந்த வால்பேப்பர்ல இருக்க அந்த நாய் ஹனாடாவுக்கு தெரிஞ்சவங்களோடது. ஒரு மாசமா அந்த நாயை காணும்னு தேடிட்டு இருந்திருக்காங்க. ஆனா கியோனா அந்த நாயை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கான். அதோட போட்டோஸ் எல்லாமே கேலரியில இருக்கு. உண்மையை சொல்ல போனா கியோனா ஒரு சைக்கோ. இந்த மாதிரி நாய்ங்க இல்லைன்னா ஜாம்பிஸ் இந்த மாதிரி வித்தியாசமான ஏதாட்டு கிடைச்சாலும் அதுக்குள்ள இருக்க அந்த பாடி பார்ட்ஸ் பார்க்கறது தான் அவனோட உண்மையான ஹாபியே. அவங்க எல்லாருக்குமே உண்மை தெரிய வருது. இந்த இடத்துக்கு வந்த காரணமும் இதான். ஏன்னா அந்த ஜாம்பிக்குள்ள இருக்க அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் பார்க்க தான் அவனோட ஆசை. அதனால உடனே இந்த விஷயத்த கனடா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண பாக்காரு. ஆனா நிசியோகா அதுக்கு விட மாட்டக்கா. இப்போ ஹிரோட்டோவுக்கும் நிசியோகாவை பத்தி ஒன்னு தெரிய வருது. என்னன்னா அவங்க அந்த ஜாம்பியோட ஒய்ஃபே கிடையாது. ஏன்னா எல்லாரும் நம்புத மாதிரி அந்த ஜாம்பியை பத்தி அவங்க ஒழுங்கான ரீசனே சொல்லல. இப்போ அவங்க கிட்ட எல்லாரும் உண்மை என்னன்னு கேட்க ஆரம்பிக்காங்க. ஆனா அவங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போகுது. இந்த பக்கத்துல இருக்க பக்கெட்ல வாந்தி பண்ணாங்க. இப்பதான் அவங்களோட உண்மையான ஃபேஸே தெரியுது. அவங்களோட ஃபேஸ்ல போட்டிருக்கிறது எல்லாமே மேக்கப். அவங்களும் அக்கிரா மாதிரி பண கஷ்டத்துல இருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்டும் சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஜப்பான்ல இவங்க அவங்களுக்கு தெரியாம ஏகப்பட்ட மேக்கப் செட்டு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டு ஏகப்பட்ட கடத்தை வாங்கிட்டாங்க. அதுவும் 1-2 கோடி கணக்குல வாங்கி வச்சிருக்காங்க. இந்த விஷயம் அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் இவங்களை டைவர்ஸே பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு குழந்தையும் கிடையாது. இப்போ ஹனாடாவுக்கு ஒரு டவுட் வருது. இதுதான் அந்த ஜாம்பியோட ஒய்ஃப் இல்லன்னு ஹிரோட்டோ எப்படி கண்டுபிடிச்சான்னு. என்ன மேட்டர்னா ஹிரோட்டோ அந்த ஜாம்பி யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். ஜப்பான்லயே அவர் ஒரு ஃபேமஸான ஒரு ஆளு. அவர் கழுத்துல ஒரு பட்டர்ஃபிளை டேட்டோ ஒன்னு இருக்கு. அதை பார்த்து தான் ஹிரோட்டோவும் அவர் கண்டுபிடிச்சிருக்கான். இதை பார்த்ததும் அங்க இருக்க எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக். ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜாம்பி ஹண்டர்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க. அதுல ஒருத்தர் தான் இவரோட பேரு நோஜிரா. அவரோட கழுத்துல ஒரு பட்டர்ஃபிளை பச்சை குத்திருப்பாரு. ஜப்பான்லயே ஃபேமஸான ஜாம்பி ஹண்டர் தான் அவரு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஜாம்பிஸ் எல்லாம் அழிச்சதுக்கு வருமா நோஜிரா காணாம போயிட்டாரு. அதுக்கப்புறமா யாருக்குமே அவர் எங்க இருக்காரு எங்க போனாரு ஒன்னும் தெரியாது. ஆனா இப்போ அவங்க 6 பேருக்குமே ஒரு ஜாம்பியா மாறிட்டுங்க விஷயம் தெரிய வருது. இந்த காரணத்தினால அந்த ஜாம்பியோட மதிப்பு மத்த ஜாம்பிஸோட விலை மதிப்பு இல்லாது. ஆனா இதான் மிகப்பெரிய பிரச்சனையே. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஆளுங்கனால சிக்குனா அவங்க 6 பேருமே கம்பி என்ன வேண்டியதுதான். காதுங்காதும் வச்ச மாதிரி இந்த டீலிங் எப்படியாட்டு சைனாக்காரங்க கிட்ட முடிச்சாகணும். ஆனா இதுல கியோக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. ஏன்னா நோஜிராவோட மிகப்பெரிய ஃபேன் அவங்க. ஆனா இன்னொரு பக்கம் கியானாவை பார்த்தா நோஜிரா பத்தி தெரிஞ்சதும் அந்த நாய்களை கொன்ன மாதிரி அந்த ஜாம்பியும் உள்ள இருக்க பார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆவலா காத்துக்கிட்டு இருக்கான். அதனால அவங்க 6 பேருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாகணும். அனாடாவை தவிர மத்த எல்லாருக்குமே இந்த ஜாம்பி தேவைப்படுது. அதுல முக்கியமா அவங்க ஒய்ஃபும் நோஜிரா ஜாம்பியா மாறினாலும் பரவாயில்லன்னு இந்த ஜாம்பி அவங்களே வச்சுக்கணும்னு ஆசைப்படுத்தாங்க. ஆனா இது எதுவுமே கனடாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால அக்கிரா ஒரு பிளான் சொல்லலாம். அதுபடி அந்த ஜாம்பியா அவங்க பிரிக்க போறாங்க. முதல்ல நிசியோகாவுக்கும் அக்கிராவுக்கும் அதை வச்சு பணம் தேவைப்படுது. நான் ஹிரோட்டோவுக்கு அந்த ஜாம்பியை வீடியோ எடுக்கணும்னு தான் ஆசை. நான் அனாடாவும் எப்படியோ கன்ஃபியூஸ் பண்ணி கேக்கே அந்த ஜாம்பி வேண்டான்னு முடிவு எடுக்காங்க. இப்போ கடைசியா இருக்கிறது அந்த சைக்கோ மட்டும்தான். ஒரு வழியா கஷ்டப்பட்டு அவனையும் சம்மதிக்க வச்சு ஜாம்பியோட பாடியில 5 சென்டிமீட்டர் மட்டும் வெட்டதுக்கு சம்மதிக்காங்க. ஆனா அந்த பிளான்ல கனடாவுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. ஆனா இப்போ திடீர்னு பக்கத்துல இருந்த கியோக்கியும் கனடாவை சம்மதிக்க வைக்க தனியா கூப்பிடுதாங்க. பின்னாடியே போன கனடாவும் திடீர்னு பார்த்தா பின்னாடி வந்து நிக்காங்க. என்ன மாயமந்திரமோ தெரியல கனடாவை கியோக்கி சம்மதிக்க வச்சிருந்தாங்க. அது ஒரு கியோக்கி கனடா அக்கிரா அவங்க 3 பேரும் அந்த ஜாம்பியை பிடிக்க எதுவும் கிடைக்கும்னு தேட போயிருந்தாங்க. வீட்டுக்குள்ளேயே கியோனோ இந்த ஜாம்பியோட்டே
ரெடியா கத்தி எடுத்து வச்சிருக்கான். பக்கத்துல இருந்த நிசியோகாவும் அவ மொபைல் போன்ல அவளோட தொலைஞ்சு போன நாய் ஒண்ணு இருக்கு, அதை பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த தொலைஞ்சு போன நாயை ஒருவேளை கியானா கொண்டிருக்கலான்னு அவங்களுக்கு டவுட் வருது. இந்த டைம் கரெக்டா ஹிரோட்டோவும் வரான். ஹிரோட்டோ அந்த நாய் பத்தி கேட்டது அவங்களும் அந்த நாய் வேற ஒருத்தவங்களோட போய் சொல்றாங்க. ஏன்னா கியானாவை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னொரு பக்கம் மத்தவங்கள பார்த்தா ஹனாடாவும் கியோக்கும் அந்த குப்பைகளுக்கு நடுவுல எதுவும் கிடைக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது கியோக்கிக்கு தெரியாம ஹனாடா ஒழிச்சு வச்சா பலான மேட்டர்லாம் சிக்குது. ஹனாடாவும் அதுக்கு சாக்கு போக்கு சொல்லிட்டு நைஸ் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. கியோக்கி ரொம்ப கோவமா இருக்காங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்து எடுத்த சில ஆயுதத்தை வச்சு அவங்க 6 பேரும் அடுத்து என்ன பண்ண போறோம்ங்கிறதுக்காக பிளான் போட ஆரம்பிக்காங்க. இப்ப ஹனாடா பிளான் சொல்ல ஆரம்பிக்காரு. அதுல முதல் ஸ்டெப் ஹிரோட்டோ வெளியே நின்னாக்கணும். உள்ள எதுவும் பிரச்சனை ஆகிட்டுனா உள்ள இருக்கவங்களை காப்பாத்த ஹிரோட்டோ தான் போலீஸை கூப்பிட்டாக்கணும். அதே நேரம் ஹிரோட்டோ நினைச்ச மாதிரி அந்த சாம்பி வீடியோஸ் எல்லாத்தையுமே வெளில இருந்தே எடுக்கலாம். அதாவது ஒரே கல்ல 2 மாங்காங்க மாதிரி. அதே பக்கத்துல இருக்க கியானாவை பார்த்தா அவன் சைக்கோங்கிறத நிமிஷத்துக்கு நிமிஷம் கன்ஃபார்ம் பண்ணான். ஒருத்தரை போட்டு தள்ளாத அளவுக்கு எல்லாத்தையுமே அவன் கோட்டுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருக்கான். அது ரொம்ப கிளம்பி அந்த வீட்டுக்கு வந்துருந்தாங்க. இப்ப வீட்டுக்குள்ள அந்த ஜாம்பி இருக்கான்னு பாக்கிறதுக்கு ஹனாடாவும் அக்கீராவும் மட்டும் வராங்க. அவங்க வந்து பார்க்கும்போது அந்த ஜாம்பியோட ஒரு கை மட்டும் துண்டா கீழே விழுந்து கிடக்கு. என்னதான் நடக்குன்னு புரியாம இருக்கும்போது பக்கத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்கு. அவங்க 2 பேரும் அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணி வராங்க. எல்லா இடமே செதறி போய் கிடக்கு. பக்கத்துல அந்த ஜாம்பி மேல ஒரு பெரிய கபோர்டு ஒண்ணு விழுந்து கிடக்கு. அதுக்கப்புறமா அக்கீராவும் வெளில இருக்க மத்தவங்களை வந்து கூடுதாரு. ஆனா வெளில பார்த்தா ஹிரோட்டாவை காணும். மத்தவங்களும் அங்க இருந்து உள்ள வராங்க. இந்த இடத்துல அந்த சாம்பி எந்திக்க முடியாம கீழே விழுந்து கிடக்கு. இப்பதான் ஹனாடாவும் ஹிரோட்டோ காணுங்கிறத கவனிக்காரு. ஹிரோட்டோவே அவங்க பெருசா கண்டுக்கல. அதனால அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்காங்க. நான் கியோக்கு அந்த சாம்பியை பார்த்த சந்தோஷத்துல அது வாய்க்குள்ள கைய விட போறாங்க. அதுவும் கடிக்க வருது. அதை பார்த்து பயப்படாம அவங்க சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறமா கியானா அந்த சாம்பி வாய்க்குள்ள கைய விட பார்க்கான். இப்ப கியானாவும் அதை பார்த்து பயப்படுதான். இந்த ஃபீல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால ஒவ்வொருத்தரா வந்து அந்த சாம்பியோட வாயில கை விட்டு விளையாட ஆரம்பிக்காங்க. அந்த பைத்தியக்காரத்தை தனத்தை பார்த்த ஹனாடா மட்டும் அந்த சாம்பி வாய்க்குள்ள அவரோட கையை விடாம அந்த சாம்பி கையே விடுதாரு. அந்த சாம்பி அதோட கையை கடிக்க முடக்கு. அதுக்கப்புறமா விளையாட்டு நேரம் முடிஞ்சிட்டுன்னு அவங்க வேலையை பார்க்கணும்னு ஆரம்பிக்கும் போது கியோக்கோ மட்டும் கடைசியா ஒரு தடவை அந்த சாம்பியோட வாய்க்குள்ள கையை விடணும்னு நினைக்கா. சரி போனா போதுன்னு விட சொன்னா 2வது தடவை விளையாடும் போது கியோக்கி கையை அந்த சாம்பி கடிச்சிருது. அவ்வளவுதான். சுத்தி இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுதாங்க. இப்போ கியோக்கியும் வழியில கத்த ஆரம்பிக்கா. ஹனாடாவும் என்ன பண்ணுன்னு தெரியாம பக்கத்துல என்னென்ன சைக்கோ சொன்னதை கேட்க ஆரம்பிக்காரு. எப்படியும் ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு டைம் ஆகிரும். அதனால கியோக்கிய காப்பாத்த சாம்பி கடிச்ச கையை வெட்டணும்னு சொல்றான். இப்போ பதட்டமான ஹனாடாவும் என்ன பண்ணன்னு தெரியாம கிச்சன்ல இருக்க கத்தியை கொண்டு வந்து இந்த சைக்கோ சொன்ன மாதிரியே ஹனாடாவும் கத்திக்கிட்டே கியோக்கியோட கையை வெட்டுதாரு. கியானா கொடுத்த ஐடியால கியோக்கியோட கை ஃபுல்லா வெட்டாம பாதியிலே நின்றுது. இதை பார்த்தா அக்கீராவும் பயத்துல அங்க இருந்து வெளில போறான். கூட இருந்த நிசியோகாக்கும் இதை பார்த்தோன்னே குமட்ட ஆரம்பிக்கி. அந்த டைம்ல அவளோட காணாம போன நாய் ஞாபகம் வருது. நாய் காணாம போனதுக்கு கியானா தான் காரணம்னு சொல்லி அவ கையில வச்சிருந்த கைத்தை வச்சு கியானாவை நெருக்கி ஆரம்பிக்கா. ஒரு பக்கம் ஹனாடாவை பார்த்தா கியோக்கா அந்த இடத்துல இறந்து போறாங்க. ஒரு பக்கம் வழி தாங்காத கியானாவும் அவ வச்சிருந்த கத்தியை வச்சு நிசியோகாவை முதுகுலே குத்துதான். 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டாங்க. இப்ப நிசியோகாவும் அவன் முதுகுல குத்துன அந்த கத்தி எடுக்கவும் கியானாவும் அவங்ககிட்ட இருந்த கத்தி எடுக்கா. இப்ப 2 பேரும் மாறி மாறி குத்திக்கிட்டாங்க. நிசியோகா கியானாவை குத்தி கிழிக்கா. அப்படியே நிசியோகா பக்கத்துல பார்த்தா அந்த விழுந்து கிடந்த சாம்பியை காணும். திடீர்னு பேரத்தா இருந்த அந்த சாம்பி நிசியோகாவை கடிக்கி அவளே இறந்து போறா. 6 பேத்துல 3 பேர் இறந்து போறாங்க. இப்ப இந்த சாம்பியை 2 பேர்த்த சாப்பிட ஆரம்பிக்கி. ஆனா அங்க நடக்குது எல்லாத்தையுமே ஹிரோட்டோ பார்த்தும் ஹெல்ப் பண்ணாம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த ஜாம்பிய ஹனாடா பார்த்ததும் கையில வச்சு இந்த பேட்டை வச்சு அடிக்க ஆரம்பிக்காரு. ஆனா கீழே இருக்க மேட்டை அவர் காலை வலிக்கிறது. அவரும் பக்கத்துல இருக்க பெஞ்சு மேல விழுந்து மயக்கிறாரு. ஒரு பக்கம் ஹிரோட்டோ இது எல்லாத்தையுமே ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு வந்து அக்கீராவும் அவன் தலையில அடிச்சு அங்கேயே மயக்கிறாரு. அப்படியே இப்போ ஹனாடா முழிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல எல்லாருமே இறந்துட்டாங்க. ஹனாடாவும் இப்ப அவரோட வயிற்ற பாக்குற அந்த ஜாம்பி அவர் வயிற்றுல பாதியை தின்னுட்டு போயிட்டு இப்ப அவன் 6 பேத்துல 4 பேர் இறந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் ஹிரோட்டோவையும் அக்கீராவையும் பார்த்தா அக்கீரா வந்து ஹிரோட்டோவை கெட்டி போட்டு வச்சிருக்கான். இடத்துலதான் பெரிய ட்விஸ்ட். அக்கீராவும் ஹிரோட்டோவும் தற்செயலா சந்திக்கல. ஹிரோட்டோ அந்த மாதிரி சாம்பியை படம் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஏற்கனவே ஹிரோட்டோவை தேடிதான் அக்கீரா அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நான் வந்த இடத்துல அக்கீராவும் எதிர்த்து அந்த சாம்பியை பாக்காரு. அதனால அவர் போட்டு வச்சிருந்த பிளானும் கொஞ்சம் மாறுது. ஆரம்பத்துல ஹிரோட்டோ அவங்க கிளாஸ் பக்கத்துல இருந்த கிளாஸுக்கு சாம்பி வந்ததா சொல்லி இருந்திருப்பான். அந்த கிளாஸ்ல இருந்த ஒரு ஸ்டூடெண்டோட அப்பா தான் இவரு. இப்ப நடந்த மாதிரியே கிளாஸுக்கு சாம்பி வந்திருக்கும் போது அங்க இருக்க யாரையுமே காப்பாத்தாம என்னோட சாம்பி வீடியோ வைரல் ஆகிறதுக்காக அந்த இடத்துலயும் வீடியோ எடுத்துட்டு இருந்திருக்கான். எல்லாமே ஹிரோட்டோ பொய்ன்னு சொல்லும் போது அவர் ஏற்கனவே இதை பத்தி எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதனால ஹிரோட்டோவும் இப்போ சாம்பி கிட்ட கடிபட்டு சாம்பியா மாறணும். அது வருமா அக்கீரா ஹிரோட்டோவை கொல்வாரு. இப்ப அக்கீராவும் அவர் பழி வாங்கின நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது இப்போ ஹிரோட்டோவை அந்த வீடியோ எடுத்தது யாருங்க சொல்லலாம். ஏன்னா ஹிரோட்டோவுக்கு அவளோட சிஸ்டர் ஒருத்தி இருக்கா. இது எல்லாமே பண்ணது ஹிரோட்டோ இல்லன்னு அவ சிஸ்டர்னு சொல்லும் போது அக்கீராவும் அதை நினைச்சு ரொம்ப குழம்பி போறாரு. இப்ப அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு தலையை பிச்சுக்கிட்டு பேக்ல கை விட்டா திடீர்னு ஏதோ ஒண்ணு அவர் கையை கடிக்கி அது வந்து அக்கீராவோட பையன். நடந்த அந்த சம்பவத்துல அக்கீராவோட பையன் சாம்பியா மாறிடுதான்.
அக்கிராவும் அவரோட பையனோட தலையை அந்த பேக்ல வச்சு கொண்டு வந்திருக்காரு. தெரியாதனமா கை வச்சதுல அந்த சாம்பி அவரோட கையை கடிக்கி இப்ப பயந்து போன அக்கிராவும் ஆனது ஆயிப்போச்சு, உன்னை பழி வாங்க விட மாட்டான்னு அந்த கம்பி எடுத்து அடிக்க வரும். கரெக்டா பின்னாடி இருந்து ஹிரோட்டோட ஃப்ரெண்ட் வந்து அவரை அடிச்சு மயக்கிருந்தான். இப்போ ஹிரோட்டோ அங்க ஒரு சாம்பி இருக்கு, சீக்கிரம் அவுத்து விடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அக்கிராவோட ஃப்ரெண்டும் சாம்பியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பார்க்க போயிருந்தான். ஆனா அங்க வந்து பார்க்கும்போது எல்லாருமே இறந்து போய் கிடக்காங்க. இதை பார்த்த பயத்துல ஹிரோட்டோ இருந்தா நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து பயந்து ஓடிடுதான். இப்போ ஹிரோட்டோ எப்படியோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு கைத்தெல்லாம் அவுத்துருதான். அக்கிரா வச்சிருந்த பேக்ல என்ன இருக்குன்னு தெரியல, அதனால ஆசையா ஓடி வந்து பார்த்தா இந்த இடத்துல அவரோட பையனோட தலை மட்டும் இருக்கு. அது ஹீரோட்டோவை கடிக்கி இன்னொரு பக்கம் கல்யாணத்துக்கு போன அந்த வயசானவரும் வந்துருந்தாரு. அவர் வேகமா அங்க இருந்து கிச்சனுக்கு வந்து தண்ணி குடிக்கலான்னு வந்தா ஹீரோட்டோட வீட்டுக்குள்ள இருந்து சாம்பியா மாறின எல்லாரும் வெளில வராங்க. பார்த்தது அந்த வயசானவரும் உடனே போலீஸ்க்கு போன் பண்ணாரு. அவர் ஏத்த வீட்டுல இருந்து வர எல்லா சாம்பிஸையும் பத்தி போன்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ காலிங் பெல் அடிக்க மாதிரி இருக்கு. பயந்து போன அந்த வயசானவரும் அவர் பாதுகாப்புக்கு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு அங்க இருந்து வெளில வந்து பார்த்தா ஆனாடா சாம்பியா மாதிரி அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்படியே அங்க கட் ஆகுது. இந்த வயசானவர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு அங்க பிடிச்ச அந்த 6 சாம்பிஸையும் தூக்குல போட்டதுக்கப்புறமா அந்த பாடிஸ் எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ண அங்க இருந்து கொண்டு போறாங்க. அந்த வயசானவர் இறந்து போயிட்டாரு. இந்த சாம்பிகளே தப்பிச்சு போன சாம்பியோட கை இருந்திருக்கும். அதை வச்சு 7வது ஒரு சாம்பி தப்பிச்சு போனதை பத்தி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் அந்த தப்பிச்சு போன சாம்பியை பார்த்தா திரும்பி ஏதோ ஒரு பட்டர்ஃபிளையை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கு. கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு சாம்பி அண்டர் வராரு. இவர் தான் அவங்க 6 பேரும் சொன்ன அந்த நோஜிரா. அந்த சாம்பியோட கழுத்துல இருந்த டேட்டு எல்லாமே ஃபேக். அப்புறம் அந்த சாம்பியோட தலையை வெட்டி அந்த இடத்துல சாகடிக்காரு. இந்த மாதிரி இந்த சாம்பி மூவி ரொம்ப வித்தியாசமான ஒரு எண்டிங்கோட முடியுது. இந்த மூவி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க.